பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, இது இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பச்சை மிளகாய் ப்ளஸ் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இப்போ இதை பற்றி வந்து ஒரு ஒரு சின்னதாக வந்து ஒரு விளக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா மெயினான பட்டம்னு பார்க்கும்போது கார்த்திகை. இதில் வந்து எப்படின்னா 3 விதமாக பண்ணுறாங்க இதை. அதாவது வந்து கார்த்திகை மாதத்தில் இதுக்கு அடுத்தபடியாக பச்சை மிளகாய்ன்றது இயர் ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அது வந்து உங்களுக்கு சித்திரை பட்டம், இந்த ஆடி பட்டம், அந்த மாதிரி அதாவது வந்து இயர் ஃபுல்லாக. இப்போ எப்படி நமக்கு வந்து கருவேப்பிலை எப்படி முக்கியமோ அந்த மாதிரி பச்சை மிளகாய் வந்து இது இல்லாமல் சமையல் கிடையாது மோஸ்ட்லி ஒரு 80%. அதனால் இது வந்து எப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து எப்படின்னா இந்த ஹைப்ரிட் அந்த வெரைட்டிஸ் வந்த பிறகு அதிகப்படியான அதாவது எப்படின்னா மகசூல் ரெண்டாவது தொடர்ந்து வந்து நடவு பண்ணுறாங்க. அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம பட்டங்கள் சொல்லிட்டோம். இப்போ அடுத்தபடியாக வந்து இது எப்படி வந்து இதை நடவு பண்ணுறாங்க. ஒன்று நேரடி விதைப்புங்க. அதாவது எப்படின்னா அதாவது நாட்டு மிளகாய்கள் இருக்கும்போது அந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா 2 விதமாக யோசிப்பாங்க. ஒன்று அந்த காய்கள்லேருந்து விதைகள் எடுப்பாங்க. இல்லை இப்போ நீங்கள் சாக்கில் வந்து அதை எடுத்து நீங்கள் கட்டி வைப்பீங்க இல்லைங்களா, அப்போ வந்து அந்த உதிரக்கூடிய அந்த விதைகளையும் எடுத்து இது கூட வந்து சேர்த்துக்குவாங்க. அதான் ஒன்று. மோஸ்ட்லி எப்படின்னா காய்களில் தான் வந்து அதை வந்து இது உரித்து அந்த விதைகள் எடுத்துகிட்டு அந்த காய்களை வந்து நம்ம மிளகாய் பொடிக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடியாக நேரடி விதைப்பு ஒன்று, ரெண்டாவது நம்மளே நாற்று விட்டு நடுறது, வைக்கோல் படுகை முறையில் நாற்று விட்டு நடுறது. அது எப்படின்னா 3 அடிக்கு வந்து 10 அடி நீளம் நீங்கள் எவ்வளோ வச்சுக்கலாம். எதுக்கு 3 அடி வைக்கிறோம்னா அதில் வந்து வரக்கூடிய அந்த நாற்று வந்து நம்ம பறிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த புல் அந்த களைகளை வந்து அகற்றுறதுக்கு தான் அந்த இது. ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா மண்வெட்டியில் கொத்தி விட்ருவாங்க. மண்வெட்டியில் லெவலாக கொத்தி விட்டுட்டு சுற்றிலும் வந்து ஒரு 1/2 அடி மண் எடுத்து நம்ம மேட்டுப்பாத்தி மாதிரி ஆக்கிட்டு என்ன பண்ணுறோம்னா வைக்கோலை நிறவரோம். இந்த மண்ணையும் வந்து லெவல் பண்ணிட்டு தான் மேலே வந்து வைக்கோல் போடுறோம். வைக்கோலை வந்து நினைச்சிடறோம் தண்ணி விட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மேற்கொண்டு எருவும் மண்ணும் கலந்த ஒரு அந்த கலவையை வந்து மேலே போட்டு நிறைவேறோம். அந்த வைக்கோலுக்கு மேலே வைக்கோலும் நினையும். இதுவும் வந்து திருப்பி இன்னொரு தடவை நினைக்கணும். அதுக்கப்புறம் இந்த விதைகளை வந்து இது பண்ணி தூவி விட்டுட்டு, அதாவது விதைகளை எப்படி விடலான்னா வந்து கோடு கீழ்ச்சி அதுலேயும் விதைகளை விடலாம். இல்லை அப்படியே நான் இது பண்ணி தூவி விட்டுறேன். ஓகே, அதை இது பண்ணி தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே திருப்பி மண்ணை வச்சு அதை வந்து நீங்கள் லேசாக வந்து மூடிட்டு திருக்கி நீங்கள் வந்து பூவாளியில் தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கு மேலே வைக்கோலை போட்டு அதையும் நினைச்சிட்டு அதோட விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு வாரத்தில் வந்து இந்த முளைப்பு வரும். அந்த டிஸ்டர்ப் பண்ணாத அந்த வைக்கோல் இந்த ஈரத்துக்கே ஓரளவு டேமேஜ் ஆகிட்டு இருக்கும். ஒரு 10ஆவது நாள் அந்த மாதிரி இருக்கும்போது அதை எடுக்கலாம். இல்லை 7ஆவது நாள்லேருந்து அதாவது 2 இலைகள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் எடுக்கலாம். ஏன்னா அந்த வைக்கோலுக்கு இருக்கிறது கொஞ்சம் இளம் பச்சையில் இருக்கும். அதாவது இளம் பச்சையில் வளைஞ்சிருக்கும். அதை நீங்கள் எடுக்க நல்லாவே சூரிய ஒளி பட வந்துடும். சரிங்களா. அதுக்கப்புறம் நர்சரியில் நாற்றுகளை வாங்கி நடவு பண்ணுறது. இதுக்கு இடைவெளின்னு பார்த்தீங்கன்னா 1.5x2 இல்லை 3x3 இல்லை 2x3 அந்த மாதிரி பல உங்களுடைய மண் தன்மைக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த பார்களை வந்து நம்ம அதை பிடிக்கலாம். ஆச்சுங்களா. அதுக்கு அடுத்தபடியா இதை நீங்கள் நடவே வந்து அதான் அதிகப்படியான நாட்களை உடைய நாற்றுகளை, அதாவது எப்படின்னா வயது முதிர்ந்த நாற்றுகளை நடக்கூடிய ஒரே பயிர் இதுதான். இதனுடைய முழு ஆயுட்காலம்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 6 மாதம். அதாவது நான் சொல்கிறது நாட்டு மிளகாய்களுடைய இது. இப்போ அந்த ஹைப்ரிட்ஸு வந்துருக்குதுங்க. அதில் வந்து உங்களுக்கு 8 மாதம் 12 மாதம் இருக்கிறதெல்லாம் இருக்குது. ஒரு சிலது 1 இயர் இருக்கிறதும் இருக்குது. ரெண்டாவது அதில் என்னென்னா இப்போ நாட்டு மிளகாய்கள்னால் கரெக்டாக சொல்லலாம் இதில் இவ்வளோ காரம் இருக்கும். இப்போ நீங்கள் அதை வந்து நீங்கள் மிளகாய் தூள் அரைக்கும் போது இவ்வளோ தனியாக இவ்வளவு வந்து அந்த கருவேப்பிலை காய வச்சது இத்தனை கிலோ மிளகாய் போட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு தெரியும். ஆனால் இந்த மிளகாய்களில் அதை கரெக்டாக ஜட்ஜ் பண்ண முடியல. அது ஒரு பக்கம். ஆச்சுங்களா. 40 நாள் அதாவது பூ வந்த பிறகு தான் வந்து இதையே கொண்டு வந்து நடுவாங்க. அதாவது அந்த கார்த்திகை பட்டத்தில் லாஸ்ட் எண்டு வந்து அந்த போகி பண்டிகை அன்னைக்கு முடிச்சிருவாங்க. இதை வந்து எப்படின்னா நடுறது, நாற்றை வந்து பறித்து நல்லா அலசி, அதாவது நம்ம விடுற மாதிரி வைக்கோல் படுகை முறையில் விடுற மாதிரி இருந்தால் நாற்றை பறித்து அலசி அதை வந்து எடுத்து நம்ம நட்டுரும். அதுதாங்க இதில் இருக்கிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
இதில் வந்து எப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 2-3 களையை வெட்டணும். 2வது மண் அணைக்கணும். லைட்டாக அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு எப்படின்னா பனி அதிகமாக இருக்கும் அந்த டிசம்பரில். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நல்லா வாடுற அளவுக்கு நல்ல ஒரு 2-3 களையை வெட்டிட்டு அப்புறம் தான் தண்ணி பாய்ச்சணும். அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த வேர் வந்து வளர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக வந்து இதுக்கு நீங்கள் தொழு உரம் அடியில் வந்து ஏக்கருக்கு 10 டன்னு, ரொம்ப கம்மிங்க, இதுக்கு இன்னும் அதிகமாக கொடுக்கும். ஆட்டு உரங்கள் கொடுக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு முன்னையே வந்து எருவை ஓட்டிட்டு வந்து நீங்கள் ஊதணும். ஏன்னா அந்த ஆட்டு எருவெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் விதைகள் அந்த புல் அந்த செம்மறி ஆட்டு இதில் அந்த புல் விதைகள் இதெல்லாம் இருக்கும். இது இல்லை, நான் வந்து மண்புழு உரம் கொடுத்துக்கிறேன் பெஸ்ட்டு. ஏன்னா மண்புழு உரத்தில் ஒரே ஒரு களை இருக்காது. ஏன்னா மண்புழுக்கள் சாப்பிட்றோம் அந்த விதைகளை. அதான் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம். வாசனை இல்லாத ஒரு எருவும் அதுதான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த உலகத்திலே வந்து ஒரு தலை சிறந்த இயற்கை உரமும் அது ஆச்சுங்களா. இது நீங்கள் அப்புறம் மண் அணைச்சிடுறீங்க, அது தண்ணி பாய்ச்சறீங்க உங்களுடைய மண் தன்மைக்கு ஏற்ப வாரம் ஒரு தடவை. இல்லை நீங்கள் நான் ட்ரிப்பு போடுறேன், ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரியும் வந்து நீங்கள் இதை போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து எப்படின்னா வளர்ச்சிக்கு வந்து நம்ம கிளீனாக இயற்கையில் என்னென்ன கொடுக்குறோம்னா அடியில் வந்து மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் அதை கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். எண்ணெய் கரைசல் அருமையாக வேலை செய்யுங்க இதில். அந்த இது வந்து அந்த அந்த எண்ணெய் கரைசல் உங்களுக்கு ஒரு பாசனம் பண்ணும் போதும் நீங்கள் வந்து கொடுக்குறது பெஸ்ட்டு. ட்ரிப்பாக இருந்தால் ஒரு தண்ணி மாற்றி ஒரு தண்ணி வந்து கொடுக்குறது உங்களுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெய் கரைசல் வந்து நல்லா கொடுக்கலாம், நல்ல ரிசல்ட் இருக்கும். அதிகப்படியான இது வரும், பூக்கள் வரும், நல்ல வந்து அது கரும்பச்சைக்கு வரும். இதை நீங்கள் ட்ரிப்லையும் கொடுக்கலாம், மேலேயும் தெளிக்கலாம். இது வந்து எப்படின்னா அதனுடைய வாழ்நாள் வந்து நீட்டிக்கப்படும் இந்த எண்ணெய் கரைசலும் இந்த இதுவும் கொடுக்கும் பட்சத்தில். 2வது பூக்களை வர வைக்கிறதுக்கு வந்து அதாவது பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல். இதில் எப்படின்னா ஒரு செடி எந்த அளவுக்கு அந்த மிளகாய் செடி வந்து அந்த கிளைகளை விட்டு வளருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நமக்கு வந்து மகசூல். அதாங்க விஷயம். அதனால் இடைவெளி ரொம்ப முக்கியம். இதில் அதை நிர்ணயிக்கிறது, அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து அந்த மகசூல் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து இதுக்கு அதனை எப்படி வளர்க்குறோம் அதுதான் மெயின் ஆச்சுங்களா. ஃபஸ்ட்டு வந்து மேம்படுத்தப்பட்ட அமிர்த கரைசல் நம்ம வந்து தொடர்ந்து கொடுக்குறோம் பாசனத்தில். இதில் இன்னொரு வேலையும் பண்ணலாம். இதை வந்து நடுறதுக்கு முன்னாடியே வந்து சனப்பையை மடக்கி உழுதுட்டு விதைச்சிட்டு அதை மடக்கி உழுதுட்டு அப்புறம் பண்ணும் பட்சத்தில் இன்னும் நல்லா இன்னும் வந்து ஒரு அருமையாக இருக்கும், ஒரு அந்த அட்ராக்ஷனாக இருக்கும். அந்த செடி இலைகள் நல்லா வந்து அது அகலமாக இருக்கும் அது ஆச்சுங்களா. அதுக்கப்புறம் வந்து நம்ம பூ வர வைக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் கடலை புண்ணாக்கு கரைசல் அதை தொடர்ந்து கொடுக்கணும். ஏன்னா இதில் வந்து ஒரு பக்கம் பூ, ஒரு பக்கம் பிஞ்சு, ஒரு பக்கம் காய். அதாங்க விஷயம். லாஸ்ட்டில் நீங்கள் பச்சை மிளகாயை வந்து நான் பறிச்சிட்றேன், நான் வந்து எப்படின்னா இந்த வத்தல் மிளகாய்க்காக, அதாவது காஞ்ச மிளகாய்க்காக கொஞ்சம் வந்து நான் விட்டு வச்சுக்கிறேன், அதை நான் வந்து லாஸ்ட்டில் அறுவடை பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது வந்து சித்திரை மாதம் தான் வந்து அதை பண்ணுவாங்க. அதாங்க இது சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து இது பார்த்தீங்கன்னா நோய் மேலாண்மை இதில் பெரிய பிரச்சனை இதாங்க. ஏமாந்தா வேர்வைகள் வரும். அதுக்கு நீங்கள் ட்ரிப்பில் கற்பூர கரைசலை கொடுத்தீங்கன்னா அந்த பிரச்சனை முற்றிலும் தடுக்கப்படும். இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான அந்த சார் உறிஞ்சும் பூச்சிகள் தான் மிகப்பெரிய தொல்லை. அதாவது வந்து இலைகளில் வந்து முடக்கு நீங்கள் பார்க்கலாம், அந்த பேன் அப்படியே இருக்கும். அது ஒரு சிலர் அஸ்வினின்னுவாங்க, ஒரு சிலர் வந்து பேனுன்னுவாங்க, அதுக்கு பல பேர்கள் இருக்குது. இது வந்து இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஏன் இந்த இலைகள் வந்து ஷேப்லெஸ்ஸுக்கு போகுதுன்னா ஒரே இடத்துல உட்காந்து சாரை உறிஞ்சும் போது அந்த இலை வந்து என்ன ஆகும்னா ஒரு பக்கம் வந்து இழுக்கப்படுது. அதனால என்ன ஆகுதுன்னா எங்கே உட்காந்து இருக்குதோ மேல் பக்கம் உட்காந்து வந்து உங்களுக்கு சாறு உறிஞ்சதுன்னா நம்ம கப்பு மாதிரி குழி மாதிரி ஆகிடும். அடிப்பகுதியில் விளைஞ்சதுன்னா வந்து கீழ் நோக்கி வந்து இலைகள் வந்து வளைஞ்சிடும். இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இங்கே சாறு உறிஞ்சதுன்னா கப்பு மாதிரி ஆகிடும். இதுவே வந்து இதனுடைய பின்பகுதியில் உட்காந்து அது வந்து உறிஞ்ச ஆரம்பிச்சதுன்னா இப்படி வந்துடும். அதாவது வந்து இந்த ஒரு மாதிரி இந்த பெண்டு இது காட்டுறேன் பாருங்க. உங்களுக்கு போன ஒரு மழை அடிச்சதுங்க, அதெல்லாம் அது கொஞ்சம் விட்டு போச்சு அந்த பென். அதனால் இந்த மாதிரி வந்து நீங்கள் தாராளமாக இந்த கற்பூர கரைசல் ஒன்று தாங்க இதுக்கு வந்து கேட்கும். 2வது ஸ்டிக்கிங் ஏஜென்ட். நீங்கள் மைதா மாவோ இல்லை வந்து ரேஷன் அரிசி அந்த புழுங்கல் அரிசி கஞ்சியோ இல்லை இந்த மரவள்ளிக்கிழங்கு பவுட்ரோ ஏதோ ஒன்று இந்த கற்பூர கரைசல் கூட மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது தான் ஒட்டிக்கும். இந்த பேன்லாம் உடனே வந்து விவகாரத்தை வந்து முடிச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் கற்பூர கரைசல் இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை தொடர்ந்து கொடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எந்த நோயும் வராதுங்க. மிளகாயில் நோய் வராமல் வந்து நீங்கள் பார்க்குறது தான் ரொம்ப சாமர்த்தியம். அதனால் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பச்சை மிளகாய் வந்து நீங்கள் அதிகபட்சம் ஒரு ஏக்கரில் வந்து 10 டன்னு தாண்டலாம் இயற்கையில்.
அதனால் வத்தல் மிளகாய் வந்து உங்களுக்கு அது குறையும். ஆனால் வத்தல் மிளகாய் வந்து சரியான ரேட்டு. ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு அப் டவுனில் இருக்கும், ஒரே ஸ்டடியில் இருக்காது. அதாங்க இதில் இருக்கிற விஷயம். ஆனால் இது வந்து எப்படின்னா சிகப்பு தங்கம். இது வந்து ஒரு விவசாயினுடைய அந்த பொருளாதார நிலையை உயர்த்தக்கூடிய பயிர்களில் முக்கியமானது இந்த பச்சை மிளகாய். ஏன்னா வந்து இது மோஸ்ட்லி வந்து ஒரு சில இடத்துல வந்து வாரத்துக்கு வந்து 2 தடவை பறிப்பாங்க, ஒரு சில இடத்துல வாரத்துக்கு ஒரு தடவை பறிப்பாங்க. அதனால் அந்த வெரைட்டிஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பச்சை மிளகாய்ன்றது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட போன தடவை பார்த்தீங்கன்னா 500 விற்றுதுங்க. அதாவது வத்தல் மிளகாய், காஞ்ச மிளகாய், நாட்டு மிளகாய். நாட்டு மிளகான்றது வந்து பட்டையாக இருக்கும், நல்லா வந்து நீளமாக இருக்கும். கொஞ்சம் நீளம்னா இந்த மாதிரி நீளம் வராது, அவ்வளோதாங்க வரும். அகலமாக இருக்கும், இன்னும் பார்க்கலாமா இருக்கும். அந்த கலரே அட்ராக்ஷனாக இருக்கும். அதான் அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம். இது நீங்கள் என்ன தான் பார்த்தாலும் இதனுடைய அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நாட்டு மிளகாயினுடைய கலர் வந்து அருமையாக இருக்கும். அதாங்க விஷயம். இதை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, அதிகபட்சம் வைகாசி 7 மாதம் வரைக்கும் வந்து நீங்கள் இதை இது பண்ணிக்கலாம். அந்த கத்திரி இது வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா காய வச்சுருவாங்க. சிமெண்ட் கலமோ இல்லை வீட்டு மாடியில் காய வச்சுருவாங்க. காலையில் வந்து பனி ஈரத்தில் வச்சு தான் நீங்கள் வந்து சாக்கில் அடைப்பாங்க. அப்போ சணல் சாக்கில் 40 கிலோ ப்ளஸ்ஸு சாக்கு 1 கிலோ. இதை என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன் வந்து காலையில் பனி நேரத்தில்னா மற்ற நேரத்தில் கொட்டி காலில் ஒரு மிதி வந்து அதை மிதிப்பாங்க. அப்போ தான் கரெக்டாக அதை வந்து இது பண்ண முடியும். இல்லைன்னா சும்மா கொட்டினாவே ஃபுல்லாகிடும், அது நம்ம பொறி மாதிரி. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி வெயில் நேரத்தில் அதை வந்து நீங்கள் இந்த மிளகாய் கிட்ட போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு அது வந்து எப்படின்னா காரம். காலை நேரத்தில் என்ன ஆகும்னா அது வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய பனிக்கு வந்து அந்த லைட்டாக அந்த ஈரப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் மிதிக்கும் போது உடையாது, டேமேஜ் ஆகாது காய். அதுதான் விஷயம். அது ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. அதனால் இது தாங்க இதில் இருக்கிற முக்கியமான ஒரு விஷயம். ஒரு 30 சென்ட் இருந்ததுன்னா ஒரு விவசாயிக்கு ஏதோ ஒரு இன்கம் வந்து நீங்கள் அது தொடர்ந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட பூ பயிர்கள் மாதிரி தான் இதுவும். அதனால் இது வந்து ரொம்ப நாளாக சொல்லலைங்க. ஒரு சில விவசாயிகள் வந்து இதில் கேட்டாங்க. அதனால் வேரில் வந்து அதாவது எப்படின்னா இது லைட்டாக வாட வச்சு தாங்க கட்டணும். அதாவது ரொம்ப வாட வச்சிங்கன்னா பூ கொட்டி போயிடும். அந்த அளவுக்கு தான் நீர் பாசனம். இப்போ ஒரு வேளை உங்களுக்கு ஏற்ற நிலம்னு பார்த்தீங்கன்னா களிமண் ப்ளஸ் மணல் கலந்த நிலம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு செம்மண்லேயும் அருமையாக வரும். அதாங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதனால் இந்த இது மிளகாய் வந்து முடிஞ்சு போச்சு. லாஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் சின்ன வயசில் வந்து உருவிடுவாங்க அப்படியே. அதாவது எண்டுக்கு வந்துருச்சுன்னா இனிமேல் இது வந்து இதுவாகுதுன்னா இந்த பச்சை மிளகாயோட சேர்த்து உருவிடுவாங்க. உருவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பச்சை மிளகாய்களை வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு அதை என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டு உலர்த்திடுவாங்க. இது இந்த வயலில் வேலை செய்யும் போது காலையில் கூழ், கேழ்வரகு கூழுக்கு இதுதான் வந்து இந்த மிளகாய்களை வறுத்து அதை கொண்டு வருவாங்க. ஒரு சிலர் வந்து மோர் அப்போ இருக்கும், மாடுகள் ஃபுல்லாக இருக்கும், கிட்டத்தட்ட லிட்டர் கணக்கில் மீறும் மோர். அதில் போட்டு உப்பு போட்டு அந்த மோரில் ஊற வச்சு அதையும் வந்து பண்ணுவாங்க. மோர் மிளகாய் அவங்களுக்கே தெரியும், ஆனால் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதுதாங்க விஷயம். இந்த ஓரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த புளிச்சக்கீரை, அதாவது காசிலிக்கீரைன்னுவோம் எங்களுடைய திருவள்ளூர் மாவட்டத்தில். இதில் இங்கே வந்து புளிச்சக்கீரை வரிசையாக வந்து போட்டு விட்டாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரம் வரும். அதை பற்றியும் உங்களுக்கு போன வீடியோவில் க்ளீனாக சொல்லியிருக்கிறேன். அந்த புளிச்சக்கீரையிலேருந்து எடுக்கக்கூடிய நார் வந்து அந்த கட்டில் வந்து இந்த மாடுகளுக்கு மூக்கணாங்கயிறு ப்ளஸ்ஸு வந்து உங்களுக்கு அந்த பழைய கட்டில், கைத்து கட்டிலினுடைய கயிறு அதை பின்னுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பொரியல் தட்டை என்று இருக்குங்க பார்த்தீங்களா, இந்த சாப்பாட்டுக்கு அதாவது எப்படின்னா கொடி வகை பொரியல் தட்டைகளில் அதை மேலே ஏற்றி விட்ருவாங்க. அதை அப்படியே வந்து அதை இது பண்ணிக்கிட்டு ஏறும். அதில் இருந்து காய்கள், நீட்டமான காய்கள், அதில் 2 வகை இருக்கும், பச்சை ஒன்று, ரெட்டு ஒன்று. ரெட்டு வந்து கேரளா சைடு வந்து ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கே தெரியும். இதுதான் இதில் சுற்றிலையும் வந்து போடக்கூடியது. இந்த வாய்க்காலில் நாட்டு வெங்காயம், வெள்ளை வெங்காயம் அதை வந்து நட்டு விட்ருவாங்க. அதை எடுத்து அதாவது அது வந்து ஃபுல்லாக அந்த எண்டுக்கு வந்துடும், பூ வந்துடும். ஆனால் வந்து இதில் விதைகள் வந்து இப்போ ஒன்றும் வரதில்லை. இப்போ நம்ம அந்த சாம்பார் வெங்காயம் மாதிரி வந்து விதைகள் வரதில்லை. ஆனாலும் இதில் பூ வந்ததுன்னா அந்த என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த வரும்போது அந்த மொட்டுகளை அந்த இதை வந்து கிள்ளி போட்டுடணும். ஏன்னா பூ வந்துச்சுன்னா அந்த வெங்காயத்தினுடைய சைஸ் வந்து பருக்காது அப்படின்னு எங்களுடைய பெரியவர்கள் சொன்னது அது அப்படியே மனசில் பதிஞ்சிருக்குதுங்க. அதை பண்ணுறோம், ஒரு நேரத்தில் விட்டுறோம், வேறு எதுனா வேலை இருந்ததுன்னா. அதனால் இதில் வந்து அந்த நடு வாய்க்காலில் அதை பண்ணுவோம். அதாவது ட்ரிப் இல்லாமல் பண்ணால் நேரடி பாசனம் பண்ணுறவங்க அதுதாங்க இதில் வந்து இதை கூட வந்து பண்ணக்கூடிய அந்த உப பயிர்கள், அதாவது ஊடு பயிர்கள்னு சொல்லலாம். அதுங்கள
அதாங்க விஷயம். மிளகாய் தோட்டத்தில் ஊடுபயிர்கள் எதுவும் பண்ண முடியாது. அந்த வாய்க்கால்கள் மேலே என்ன பண்ணுவோம்னா முள்ளங்கி நடுவோம், பீட்ரூட் விதைகளை நடுவோம், அப்புறம் வந்து கேரட்டை நடுவோம். அதாவது குளிர்காலத்தில் இது பண்ணக்கூடிய அந்த காய்கறிகள் வந்து நடவு பண்ணுவோம். பீட்ரூட்லாம் அருமையாக வரும். அதனால் அதுதாங்க இது. இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து இதுக்கு எண்ணெய் கரைசல் அப்புறம் பழக்கரைசல் கொடுத்தீங்கன்னா இன்னும் அருமையான ரிசல்ட் இருக்குங்க. அதாவது ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். பச்சை மிளகா வந்து ஷைனிங் வரும். எண்ணெய் கரைசலும் மீனும் கலந்து கொடுத்தீங்கன்னா இன்னும் அருமையான ரிசல்ட். அந்த எண்ணெய் கரைசலை எப்படி செய்கிறதுன்னு போன வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் போய் வந்து பார்க்கலாம். என்னுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா ஆர்கானிக் ஃபார்மர் ஸ்ரீதர்னு வந்து ஒரு டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னுடைய வீடியோக்கள் வந்து நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கட்டுறது கைமண் அளவு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு அது வந்து பயனுள்ளதாக அது இருக்கும்னு நினைக்கிறேன். இது தாங்க வந்து மிளகாயினுடைய சாகுபடி. சிம்பிளான ஒரு விஷயம். இதை பற்றி ஒன்றும் பெரிய அளவில் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. வேரில் பிரச்சனை வந்தால் கண்டிப்பாக வேரில் கற்பூர கரைசல் விட்டிங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து உங்களுக்கு சாப்பாயிடும். சுண்ணாம்பு தூளை நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து 20 கிலோ சுண்ணாம்பு தூள், அதாவது 10லேருந்து 20 கிலோ அந்த சுண்ணாம்பு தூளை தூவி விட்டுறலாம். இங்கே இது கட் பண்ணிட்டு, அதாவது ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 10 கிலோ அந்த சுண்ணாம்பு தூளை ஈரமணலில் கலந்து தூவி விட்டு அதுக்கப்புறம் பார் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வேறு சம்பந்தமான வியாதிகள் வந்து முற்றிலும் தடுக்கப்படும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ உங்களுக்கு வேறு சம்பந்தமான வியாதிகள் வராது. நீர் தேங்காத நிலங்களில் வேறு சம்பந்தமான வியாதிகள் வந்து வராதுங்க. அதுதான் இதில் ஈஸியான வேலை. ஏதோ எனக்கு தெரிஞ்ச சில அந்த தகவல்களை வந்து நான் சொல்லியிருக்கிறேன். உங்களுக்கு இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.